நிச்சயமா மேம். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வம் யாரு மேம்? பொதுவா மீனம் இந்த 5 வருஷம் அடுத்து வர 5 வருஷமே கால பைரவன சாக்ஷாத் வந்து வழிபாடு பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லதும்மா. கால பைரவன வழிபாடு பண்றதுக்கு நெறைய மெத்தடாலஜிஸ் இருக்க தான் செய்யுது. ஒண்ணு வீட்டு பக்கத்திலேயே சிவன் கோயில் இருக்கு அப்படின்னாலே கால பைரவன் அங்க இருக்க தான் செய்வான். ஏன்னா, சிவன் கோயில காவல் காக்கிற தெய்வமா தான் கால பைரவன நம் முன்னோர்கள் வழிபாடு பண்ணாங்க. இப்பதாம்மா நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு நகை கம்மியா இருக்கு. இன்னும் இன்னைக்கும் புராதன கோயில்களுக்கு நெறைய நகைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பழைய காலத்துலலாம் கோயில்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பொக்கிஷங்கள் ஈசனோட வைரம், வைடூரியம் நகைகள்லாம் வந்து ஒரு பொட்டி போட்டு, அங்க வந்து வரக்கூடிய உண்டியல்ல வரக்கூடிய காணிக்கைகளையும் ஒரு பொட்டி போட்டு, கோயில்லயே வச்சுட்டு ஒரு ரூம்ல வச்சுட்டு, அந்த ரூம்னோட வந்து பூட்டு நல்ல ஒரு பெரிய பூட்ட பூட்டிட்டு, அந்த சாவிய காலபைரவன் காலடியில வச்சுட்டு போயிடுவாங்க. காரணம் என்ன? அப்டின்னா, காலபைரவன் காலடியில இருக்கிறத யாராலயும் எடுக்க முடியாது. அப்டின்ற ஒரு விதி. இன்றளவும் நெறைய கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கடைப்பிடிக்கிறது இருக்க தான் இருக்கு. கிராமங்கள்ல. சரிங்களா? அப்ப அந்த கால பைரவன் நிதர்சனமா ஒவ்வொரு ஈசன் கோயில்லயும் இருப்பான். இன்றளவும். அப்ப ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னாம்மா, நம்ம ஒரு ஈசன் கோயில்ல போயிட்டு கால பைரவன வழிபாடு பண்ற அப்டின்னா, நீ 1 மடங்கு வழிபாடு பண்ற, கும்பிடுற, ஆத்மார்த்தமா வேண்டுற அப்டின்னா 100 மடங்கு பலன். ஒரு சில கோயில்ல 1000 மடங்கு பலன் அப்டின்றது இருக்கும்மா. அப்ப நம்ம காலபைரவன் கோயிலுக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு ஈசன வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகைய வழிபாடு பண்ணிட்டு, காலபைரவன கும்பிட்டுட்டு வர்றது நல்லது. இல்லன்னா, காலபைரவ அஷ்டகம் அப்டின்ற ஒரு மந்திரம் இருக்கும்மா. தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு, நம்ம பாட்டு நம்ம வேலைய பார்க்கலாம்மா. நல்லது நடக்கும்.